அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். தனுசு ராசினருக்கு நாம் புதன் பயிற்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். புதன் பகவான் தங்களுக்கு 7ஆம் இடத்திற்கும் கலஸ்தரஸ்தானத்திற்கும் தொழில் ஜீவனஸ்தானத்திற்கும் அதிபதி ஆவார். அவர் தங்களுக்கு 3ஆம் இடமாகிய தைரியஸ்தான முயற்சி ஸ்தானத்திற்கு செல்கிறார். ஆகவே விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். புண்ணிய ஸ்தலங்களை தரிசிக்கும் எண்ணம் ஏற்படும். சிலர் யாத்திரை செல்வர். அடுத்தவர்கள் உதவி கிடைக்கும். தெய்வம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் தாங்கள் ஈடுபாடு கொண்டவர்கள். முறைப்படி பார்த்தால் தனுசு ராசியினருக்கு புதன் கிரகம் எதிரிதான். அவர் 7ஆம் இடம் கலசர ஸ்தானத்தில் இருந்தாலோ பாதிப்பு உண்டாகும். தொழில் வியாபாரம் சனியுடன் இணைந்து இருப்பதால் நன்றாக நடக்கும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரலாம். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதனையத்துடன் நடந்து கொண்டு நன்மை அடைவர். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடும். சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பர். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். புதிய வீடு கட்டுவது, பழைய வீட்டை புதுப்பிப்பது போன்றவை தொடங்க முற்படுவீர். கணவன் மனைவி இடையே மகிழ்ச்சி கூடும். ஏனென்றால் தங்களுக்கு 7.5 சனி விலகிவிட்டது. 7.5 சனி விலகி சனி சாதகமாக தொழில் ஸ்தானாதிபதி ஓரளவு சாதகமாக இருக்கிறார். அதனுடன் புதனும் இணைவதால் தரகு, கமிஷன், ஏஜென்சி, ஐடி துறை போன்றவை நன்மை அளிக்கும். சிலருக்கு வெளிநாடு சென்று வேலை செய்ய விருப்பம் இருந்தால் தாங்கள் தாராளமாக சென்று வரலாம். அதற்கு தகுந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியங்கள் தங்களுக்கு கிடைக்கலாம். இதை நாம் 100% தைரியமாக சொல்லலாம். உங்களுடைய உழைப்பு என்றைக்குமே வீண் போகாது. ஆக தனுசு ராசினருக்கு தற்சமயம் 7.5 சனியில் சனி விலகிவிட்டது. சனி பகவான் சாதகமாக இருக்கிறார். கலைத்துறையை பொறுத்தவரை 4ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சமாகி இருப்பதால் கலைத்துறை மேம்படும். தரகு, கமிஷன், ஐடி தொழில் ஸ்தானங்கள் ஓரளவு லாபம் பெறும். ஆகவே பழைய கலன்களை அமைப்பதற்கு தாங்கள் முயற்சி செய்வீர்கள். ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் தங்களுக்கு புதன் பகவான் மறைந்திருந்தாலோ நீச்சம் மறைந்திருந்தாலோ தஞ்சாவூரில் உள்ள திருவெண்காடு சென்று பகவானை தரிசனம் செய்யுங்கள். தங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். மற்றபடி தாங்கள் நன்றாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.